Taste the Daily. அண்ணா பல்கலைக்கழகத்திற்குள் புகுந்து மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்த காமுகன் ஞானசேகரனை அப்பா ஸ்டாலினின் காவல்துறை காப்பாற்றிக் கொண்டிருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இந்த குற்றச்சாட்டு எழ காரணம் என்ன என்பதை இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். அமைச்சர் மா சுப்பிரமணியத்துடனும் துணை முதல்வர் உதயநிதியுடனும் நெருக்கமாக இருக்கும் இந்த காமுகன் ஞானசேகரனுக்கு அறிமுகமே தேவையில்லை. தமிழகத்தை உலுக்கிய அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் முக்கிய குற்றவாளி. இந்த காமுகனை காப்பாற்ற எத்தனை தில்லாலங்கடிகளை செய்தது இந்த திமுக அரசு. பாதிக்கப்பட்ட மாணவியின் பெயர், முகவரி, தொலைபேசி எண் உட்பட அனைத்தும் லீக் ஆனது. எப்படி லீக் ஆனது என கேட்டால், தொழில்நுட்ப கோளாறு என கதை சொன்னது ஸ்டாலினின் ஏவல் துறை. சம்பவம் நடந்தபோது காமுகன் ஞானசேகரன் சார் என்ற ஒருவருடன் பேசியதாக தகவல் வெளியானது. ஆனால் விசாரணை தொடங்கிய உடனே ஞானசேகரன் மட்டும்தான் குற்றவாளி என ஒரே போடாக போட்டது காவல்துறை. யார் அந்த சார் என பாதிக்கப்பட்ட மாணவிக்காகவும் தமிழகம் எங்கும் பயத்தில் இருந்த மாணவிகளுக்காகவும் தொடர்ந்து போராடியது அதிமுக. யார் அந்த சார் என்ற கேள்விக்கு ஸ்டாலின் பதில் சொல்லாமல் மௌனம் சாதித்த நிலையில் வெளியானது ஒரு முக்கிய புகைப்படம். அமைச்சர் மா சுப்பிரமணியம் ஞானசேகரனின் வீட்டில் அமர்ந்து பிரியாணி சாப்பிடுவது போன்ற புகைப்படம் ஒன்று வெளியானது. அது மட்டுமல்ல, ஞானசேகரன் திமுக காரனே இல்லை என பொய் சொல்லி வந்த திமுகவினருக்கு ஷாக் கொடுக்கும் விதமாக திமுக நிகழ்ச்சிகளில் இந்த காமுகன் கலந்து கொண்ட காட்சிகளும் வெளியானது. அது மட்டுமல்ல, விசாரணையின் போது அவனை பார்க்க வந்த மனைவி கூட திமுக கொடி பொருத்திய சொகுசு காரில்தான் வந்தார். கொடூர குற்ற சம்பவங்களில் ஈடுபட்ட ஒரு குற்றவாளிக்கும் அமைச்சர் மா சுப்பிரமணியத்திற்கும் என்ன தொடர்பு? பிரியாணி சாப்பிடும் புகைப்படத்திற்கு என்ன பதில்? எஃப்ஐஆர் லீக் ஆனது எப்படி என அடுத்தடுத்து கேள்விகள் எழுந்ததால் இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என கோரிக்கை எழுந்தது. அது தொடர்பாக உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த நிலையில் ஞானசேகரன் மீதான வழக்குகளை சிபிஐ விசாரணைக்கு மாற்ற கோரிய மனு தேவையற்றது என டிஜிபி தரப்பில் உயர்நீதிமன்றத்தில் பதில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. மேலும் ஞானசேகரன் மீது 35 வழக்குகள் இருப்பதாகவும் 5 வழக்குகளில் குற்றவாளி என நீதிமன்றம் அறிவித்துள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இப்படி ஒரு குற்றவாளியுடன் அமைச்சர், துணை முதல்வர் என அனைவரும் நெருக்கம் காட்டியது ஏன் என்ற கேள்விக்கு பதில் இல்லை. மக்கள் கேட்பது போல, அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கை சிபிஐயிடம் ஒப்படைக்கலாமே, ஏன் முடியாது என அடம் பிடிக்கிறது இந்த அரசு? இதனால்தான் மக்கள் ஞானசேகரனையும் அவன் பின்னால் இருக்கும் சார்களையும் காவல்துறை பாதுகாக்கிறது என்று குற்றம் சாட்டுகிறார்கள். அப்பா என தன்னைத்தானே கூச்சமின்றி புகழ்ந்து கொள்ளும் ஸ்டாலின் காமுகனின் வழக்கை சிபிஐயிடம் ஒப்படைப்பாரா எனவும் கேள்வி எழுப்புகின்றனர்.